உயிர் போன்றது, உயிரின் நிகர் போன்றது தாய்மொழி. மொழி என்பது ஆங்கிலேய கலாச்சாரப்படி ஒரு கருவி என்று குறிப்பிடுகிறார்கள். லாங்குவேஜ் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் என்று ஆங்கில அகராதி குறிப்பிடுகிறது. மொழி என்பது எண்ணங்களை வெளிப்படுத்தும் ஒரு கருவி மட்டும்தானா, அல்லது சிந்தனைகளை வெளிப்படுத்துகிற ஒரு கருவி மட்டும்தானா? இல்லை. மொழி என்பது பண்பாடு, ஊனோடும் உயிரோடும் கலந்த ஒன்று, ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிக்கின்ற ஒன்று. அத்தகைய மொழி நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஓங்கி உலகளந்த இலக்கியங்களை, ஒப்புயரற்ற இலக்கியத்தை பெற்றிருந்த மொழி தமிழ்மொழி. எல்லோரும் காட்டு மிராண்டிகளாய் அலைந்து கொண்டிருந்த போது ஒரு பண்பட்ட நாகரிகத்தையும் ஒரு சீர்த்த மதிநுட்பத்தையும் பெற்றிருந்த மொழி தமிழ்மொழி. காதலையும் வீரத்தையும், நீதியையும் நெறியையும், பக்தியையும் இறை சிந்தனையையும், பள்ளையும் சிற்றிலக்கியங்களையும், இப்படி பல்வேறு இலக்கிய பரப்பை கொண்டது நம்முடைய தமிழ்மொழி. காலந்தோறும் வகைகள் பிறந்திருக்கின்றன. காலந்தோறும் புதிய புதிய சிந்தனைகளை தனக்குள் கொண்டு உயர்ந்திருக்கிறது நம் மொழி. ஒரே இடத்தில் தேங்கி விடுவது குட்டை, ஓடிக்கொண்டே இருப்பதுதான் ஆறு. அதுபோல ஒரே இடத்தில் தேங்கி விடாமல் புதிய புதிய சிந்தனைகளை தனக்குள் வாங்கிக் கொண்டு உயர்வதுதான் ஒரு மொழியின் பண்பு. தொடக்கத்தில் ஆசிரியப்பாவாய் விரிந்த நம் இலக்கியம் பிறகு வெண்பாவாய், விருத்தமாய், பல்வேறு நிலைகளில் உயர்ந்து இன்று புது கவிதையாய், துளிப்பாவாய் என விரிந்து உலகம் போகிற வேகத்தில் நம் மொழியும் போய்கொண்டிருக்கிறது. அதற்கு இடமளிப்பது நம் தாய்மொழியாகிய தமிழ். தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ், இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நீர் என்றார் பாவேந்தர் பாரதிதாசன். தமிழ் புலவர்க்கு வேல், அது வைரத்தின் வாள், சமூகத்தின் பால் என்றெல்லாம் தமிழை பல உணர்வுகளோடு ஊட்டி வளர்த்தவர் பாவேந்தர் பாரதிதாசன். தமிழ் என்பது வெறும் பேச்சு மொழியோடு நின்றுவிடவில்லை. எழுத்தையும் பேச்சையும் தன் இரு கண்களாய் கொண்டு வளர்ந்த மொழி தமிழ்மொழி. சங்க இலக்கியத்தைப் போல ஒரு செழுமையான இலக்கியத்தை உலகத்தில் வேறு எங்காவது பார்க்க முடியுமா? நிச்சயம் முடியாது. கம்பராமாயணத்தை போல ஒரு உயர்ந்த காப்பியத்தை நாம் காண முடியுமா? நிச்சயம் முடியாது. தமிழுக்கு கதி என்று செல்வகேசவராய முதலியார் குறிப்பிட்டார். கதி என்றால் கம்பராமாயணத்தையும் திருக்குறளையும் அவர் கதி என்று குறிப்பிட்டார். ஒரு இலக்கியம் என்றால் அந்த நாட்டின் பெருமையையும் அந்த மொழியின் சிறப்பையும் விளக்க வேண்டும். ஆனால் உலக பொது சிந்தனையோடு எந்த விதமான ஒரு மொழி எண்ணமும் அதிலே திணிக்கப்படாமல் ஒரு இலக்கியம் இருக்குமானால் அதுதான் திருக்குறள். திருக்குறளிலே தமிழ் என்ற வார்த்தையோ கடவுள் என்ற வார்த்தையோ இடம்பெறவில்லை என்பது பாராட்டுக்குரிய ஒன்றல்லவா? ஒரு மொழியில் எழுதப்படுகிற இலக்கியம் என்றால் மொழி வாழ்த்து, இறை வாழ்த்து என்றெல்லாம் போட்டுவிட்டு இலக்கியத்தை எழுதுவதுதான் நம்முடைய மரபு. ஆனால் வள்ளுவர் அதையெல்லாம் செய்யவில்லை. கடவுள் என்ற வார்த்தையை அவர் குறிப்பிடவில்லை. அதே போல தமிழ் என்கிற சொல்லையும் அவர் எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை. அப்படியானால் இது ஒரு மொழிக்கு சொந்தமில்லை என்பதை அவர் உணர்த்தினார். தமிழ் மொழியில் இருக்கிற இலக்கியங்கள் ஒரு மொழிக்கு சொந்தமானதில்லை, எல்லா மொழிகளுக்கும் சொந்தமானது. எவ்வளவு பரந்த உள்ளம் கொண்டவன் நம்முடைய தமிழன்! யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றானே.
எந்த இலக்கியத்திற்கு, எந்த இலக்கிய சிந்தனையாளனுக்கு இந்த எண்ணம் வந்தது? உலகம் ஒன்று, உலகம் உண்ண உண் என்பார் பாவேந்தர் பாரதிதாசன். நாம் மட்டும் உண்பது சுயநலம், உலகமே உண்ட பிறகு நாம் உண்பது பொதுநலம். எனவேதான் எல்லோரும் ஒன்று, ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்றார் திருமூலர். அன்பு என்றால் என்ன என்று கேட்டபோது அவர் விடை சொன்னார், அன்பு என்பது சிவம், அதுதான் அன்பு என்று குறிப்பிட்டார். எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்பார் கவிஞர் பாரதியார். எனவே தமிழும் நம்முடைய மொழியும் நம்முடைய சிந்தனையும் வெவ்வேறல்ல. இந்த உலகம் உயர வேண்டும், இந்த உலகத்திற்கு நாம் கொடைகளை அளிக்க வேண்டும், இந்த உலகம் உயர நாமும் உயிர் வாழ வேண்டும் என்ற ஒப்பற்ற சிந்தனையை வழங்கியது நம்முடைய தமிழ்மொழி. சங்க இலக்கியங்கள் கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 250 ஆண்டு வரை இருந்த அந்த சங்க இலக்கியங்கள் காதலையும் வீரத்தையும் பற்றி நமக்கு விளக்கி கூறுகின்றன. காதல் என்றால் உடலோடு கூடிய காதல் அல்ல, உள்ளன்போடு கூடிய காதல், உணர்வுபூர்வமான காதலை விளக்குகிறது அந்த சங்க இலக்கியங்கள். 8 தொகையும் 10 பாட்டும் நம்முடைய பண்பாட்டின் விளக்கங்கள், நம்முடைய பண்பாட்டின் கொடைகள். அதன் பிறகு ஒரு 300 ஆண்டு காலம் நீதியின் பிடியிலே நம் இலக்கியம் இருந்தது. நிறைய நீதி கருத்துக்களை சொன்னது. நம்முடைய இலக்கியங்களில் இல்லாத நீதி உலகத்தில் வேறு எங்கும் இருந்திருக்க வாய்ப்பில்லை. 4 அடியில் அற்புதமான நீதிகளை விளக்கி சொன்னது. அப்போதுதான் வள்ளுவன் வந்தான், 2 அடிகளில் நீதிகளை சொன்னான். அது அந்த காலத்தில் தோன்றிய புதுக்கவிதை என்று சொல்லலாம். ஏனென்றால் எல்லோரும் 4 அடியில் எழுதிய போது வள்ளுவர் 1.25 அடியில் எழுதினார் என்றால் அது வியப்பல்லவா? அதன் பிறகு பக்தி பிரவாகம் இங்கே ஆராய் பெருக்கெடுத்து ஓடியது. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இறைவனை வணங்க பாடல்களை தந்தார்கள். நால்வர், சைவக்குறவர்கள் 4வரும் ஆழ்வார்கள் 12வரும் சைவத்தையும் வைணவத்தையும் தனது பக்தி பரவசத்தால் பாடல்களால், பாமாலை பாடல்களால் போற்றி வளர்த்தார்கள். சிலப்பதிகாரம் என்கிற ஒப்பற்ற காவியம் தோன்றியது. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாரதியாரால் புகழப்பட்ட அந்த சிலப்பதிகாரம் தமிழகத்தை ஒருங்கிணைத்தது. மூவேந்தர்களையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்தது. ஒரு பெண்மணியை காப்பிய தலைவியாக்கி உலகத்திற்கே உன்னதத்தை காட்டியது நம்முடைய இலக்கியம். பெரும்பாலும் ஆண்களைத்தான் காப்பியத்தின் தலைவியாக்குவது, தலைவர்களாக்குவது வழக்கம். ஆனால் சிலப்பதிகாரம் புரட்சியை செய்தது. ஒரு பெண்ணை அரசன் அவையிலே நீதியை கேட்க வைத்து அரசனையே கீழே விழ வைத்து அவன் செங்கோலையும் விழ வைத்த ஆற்றல் மிகுந்த ஒரு பெண்ணை சிலப்பதிகாரம் காட்டியது. அப்படி புரட்சி பெண்ணை படைத்த காப்பியம் அடுத்து அறம் வளர்த்த நாயகியை நம் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியது மணிமேகலை காப்பியம். யார் யாருக்கெல்லாம் உணவளிக்க வேண்டும் என்கிற உன்னதத்தை விளக்கிச் சொன்னது. காணார், கால்முடப்பட்டோர், பேணுணர் இல்லோர், இவர்களுக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று மணிமேகலை வரையறை செய்தது. இன்றைக்கு நாம் அன்னதானம் போடுகிறோமே, அதற்கெல்லாம் அடிப்படையாய் அமைந்தது மணிமேகலை அளித்த அன்னதானம். அமுத சுரபியை எடுத்துக்கொண்டு எல்லா இடங்களுக்கும் சென்று எங்கேயெல்லாம் சாப்பிட வழியில்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உணவளித்து உணவரத்தை ஓங்கி வளர்த்தவர் மணிமேகலை. அதன் பிறகு வந்த பக்தி இலக்கியங்கள் கோவில்கள் தோறும் பாடி பக்தியை பரவசப்படுத்தின.
பக்தியின் சுவையை விளக்கிக் கூறியது. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட அந்த பாடல்களெல்லாம் நம் உள்ளத்தை கரைத்தன. கல்மணமும் கரைந்துருகும் திருவாசகத்தை மணிவாசகர் தந்தார். ஊன் உருக உயிர் உருக அந்த பாடல்களை பாடி எல்லோரும் பரவசப்பட்டு போனார்கள். மெய் விதிர்த்து அந்த பாடல்களை கேட்டு அனைவரும் பக்தி பரவசத்தில் பக்தி சுவையை பருகி மகிழ்ந்தார்கள். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அந்த பாடல்களை பாடி உருகினார்கள். பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா என்று பித்தனாகிய பிறைசூடி இருக்கிற அந்த சிவபெருமானை போற்றி பாராட்டினார்கள். நால்வரின் பாடல்கள் நற்றமிழ் பாடல்கள். தேவார மூவரும், திருவாசகத்தை தந்த மாணிக்க வாசகரும், நம்முடைய மணிமகுடத்தின் உச்சத்தில் நின்றார்கள். அடுத்து வந்த ஆழ்வார்கள் அற்புதமான 4000 பாடல்களை நல்கினார்கள். அவை திவ்ய பிரபந்தங்கள் என்று தமிழர்களால் போற்றி உச்சி மீது வைத்து கொண்டாடப்பட்டன. அதன் பிறகு சோழ அவையிலே வீற்றிருந்தார் கம்பர். கம்ப ராமாயணம் என்கிற ஒப்பற்ற காப்பியத்தை தந்தார். 10,269 பாடல்களை தந்த கம்பர் விருத்தம் என்னும் ஒன்பாவில் உயர்வுக்கு வழிவகுத்தார். அவர் பாடிய பாடல்கள் அற்புதமானவை. நடையில் நின்றுயர் நாயகனாகிய ராமனை கண்முன் கொண்டு வந்து நிறுத்தினார். ஒரு இல், ஒரு சொல், ஒரு வில் என வாழ்ந்தவன் ராமன். அத்தகைய ராமனை மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார். பலதார மனத்திலும் பலரை மணந்து வாழ்ந்த அந்த காலத்தில் ஒருதார மனத்தை நினைவுபடுத்தினார் கம்பர். தசரதன் 60,000 மனைவியரையும் 3 பட்டத்தரசிகளையும் கொண்டிருந்தான். ஆனால் அவருடைய மகன் தசரதனுக்கு பிறந்த ராமன் ஒரே ஒரு மனைவியை மட்டும் தன் இதயத்தில் வைத்து பூஜை செய்தார். அதனால்தான் ஒரு வில், ஒரு இல், ஒரு சொல் என்று வாழ்ந்தவர் ராமன். இப்பிறவியில் இன்னொரு மாதரை சிந்தையாலும் துடையன் என்று வாழ்ந்தவர் ராமன். இப்படி கம்பராமாயணம் ஒப்பற்ற உயர்ந்த மில்டனின் பாரடைஸ் லாஸ்ட் என்கிற காப்பியத்திற்கும் ஹோமரின் எலியட் ஒடிசி என்கிற காப்பியத்தோடும் ஒப்பு வைத்து எண்ணத்தக்க காப்பியமாய் விளங்கியது. கம்பனும் மில்டனும் என்று அற்புதமான ஒரு நூலை கம்பனையும் மில்டனையும் ஒப்பிட்டு எழுதினார் ஆசா ஞானசம்பந்தம் அவர்கள். இப்படி உலக காப்பியங்களோடெல்லாம் ஒப்புயர்வற்ற காப்பியமாய் விளங்கியது கம்பராமாயணம். அதன் பிறகு அரசுகள் சிதைந்தன, சிற்றரசுகள் மாறின, அதனால் சிற்றிலக்கியங்கள் தோன்றின. அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் அடியெடுத்து வைத்தார்கள். ஐரோப்பியர்களின் கொடையாக சிறுகதை, புதினம், கவிதை, உரைநடை, கட்டுரைகள் என தமிழ் மேலும் தன்னை புதுப்பித்துக் கொண்டது. அதன் பிறகு புதுக்கவிதை என்கிற ஒரு புதிய வகை வந்து தமிழை உலகப் பார்வைக்கு கொண்டு சென்றது. ஒவ்வொருவனுக்கும் அவனவன் தாய்மொழி உயர்ந்தது. அவன் தாய் உயர்ந்தவள். அவன் தாயை அவமானப்படுத்துவதை உண்மையான மானமுள்ள எவனும் பொறுத்து கொள்ள மாட்டான். அதுபோலத்தான் தமிழை அவமதிப்பதை, தமிழை தவறாக உச்சரிப்பதை, தமிழை குறைவாக பேசுவதை தமிழர்களாகிய நாம் அனுமதிக்க கூடாது. தமிழை போன்ற ஒரு உயர்ந்த மொழி இந்த உலகத்திலேயே இல்லை என்பதை நாம் சொல்ல வேண்டும். அதற்கு சான்று இருக்கிறது. வீண் ஜம்பமோ, வீண் பெருமையோ, வீண் படாடவமோ இல்லை. இது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணேன், இது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை என்றார் பாரதி. அவர் தமிழை மட்டும் படித்தவர் அல்ல. ஹிந்துஸ்தானி, பிரெஞ்சு,
ஆங்கிலம் போன்ற பல மொழிகளை கற்றவர். அதனால்தான் சொன்னார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணேன் என்று சொன்னார். எனவே ஒரே ஒரு மொழியை படித்துவிட்டு தமிழ்தான் உயர்ந்தது என்று குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்டுகிறவர்கள் அல்ல நாம். உலகளாவிய சிந்தனை, உலகளாவிய செய்திகள், உலகளாவிய பண்பாடுகள், எந்த பண்பாட்டிலும் உயர்ந்த பண்பாடு நமது தமிழ் பண்பாடு. இன்றைக்கு நிலவுகிற இந்த கலாச்சார சீரழிவை கண்டு இதுதான் தமிழ் பண்பாடு என்று எண்ணிவிடக்கூடாது. அன்றைக்கு இருந்த பண்பாடு வேறு. விருந்தினர்கள் இரவிலே வருவார்களானாலும் அவர்களையும் உபசரிக்கிற பண்பாடு கொண்ட இனம் நம்முடைய தமிழினம். அல் இல் விருந்து வரினும் உவக்கும் என்று சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. அல் இல், இரவு நேரத்திலே நம் வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்தாலும் அதை கண்டு முகம் சுளிக்காத மகிழ்ச்சி பண்பு கொண்டவர்கள் நம்முடைய தமிழர்கள் என்கிற ஒப்பற்ற சிந்தனையை நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் விளக்கிச் சொன்னது. இப்படி தமிழின் பெருமை, தமிழின் சிறப்பு, தமிழின் அருமை, தமிழ் இலக்கியங்களின் வளம், தமிழ் உணர்வின் உச்சம், இப்படி எந்த வகையில் பார்த்தாலும் தமிழ் மொழியைப் போல ஒரு உயர்ந்த மொழியை, தமிழ் மொழியைப் போல ஒரு இனிமையான மொழியை, தமிழ் மொழியைப் போல ஒரு அமுதம் போன்ற மொழியை நாம் வேறு எங்கும் காண முடியாது. எளிமையாக பேசக்கூடிய மொழி, வளமையாக பேசக்கூடிய மொழி, நம்முடைய மொழியை பேசுகிறவர்கள் உலகம் முழுவதும் பறந்து வாழ்கிறார்கள். ஒரு மொழிக்கு கொடை பிடிக்கிறார்கள், பல்லக்கு தூக்குகிறார்கள். அந்த மொழி பேச்சு மொழியாக இல்லை, பெட்டிக்குள் இருக்கிற மொழிக்கு கொட்டி கொட்டி கொடுக்கிறார்கள். ஆனால் உண்மையாகவே வாழ்கிற ஒரு மொழிக்கு வஞ்சகம் செய்கிறார்கள். இது காழ்ப்புணர்ச்சியால் வந்த ஒரு நிலை. இந்த காழ்ப்புணர்ச்சி மாற்றப்பட வேண்டும். இந்த காழ்ப்புணர்ச்சி நீக்க வேண்டும். எல்லா மொழிகளுக்கும் சமமான பங்களிப்பை தருவதுதான் ஒரு அரசின் கடமை. ஆனால் தமிழ் மொழிக்கு அவர்கள் ஏனோ பாரபட்சம் பார்க்கிறார்கள். இந்த பாரபட்சமான மனநிலை தமிழை அழித்து விடுமா என்றால் அழித்து விடாது. எத்தனை படையெடுப்புகள், மராட்டியர்களின் படையெடுப்பு, இஸ்லாமியர்களின் படையெடுப்பு, நாயக்கர்களின் படையெடுப்பு, ஆங்கிலேயர்களின் படையெடுப்பு என அத்தனை படையெடுப்புகளையும் தனக்குள் விழுங்கி செரித்து கொண்டு செழித்து வளர்ந்திருக்கிற மொழி நம் தாய்மொழியாகிய தமிழ். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எல்லா மொழி சொற்களையும் நாம் வாங்கியிருக்கிறோம், கடன் வாங்கியிருக்கிறோம். இந்த உலகத்தில் எந்த மொழி கடன் வாங்காத மொழி என்று பார்த்தால் எந்த மொழியும் இல்லை. ஆங்கிலத்தில் பாதி மொழி ஆங்கில சொற்களே இல்லை. பிரெஞ்சு, கிரேக்கம், லத்தீன் சொற்கள் தான் ஆங்கிலத்தில் அதிகம். ஆனால் தமிழில் அப்படி இல்லை. டாக்டர் கால்டுவெல் தமிழின் பெருமையை திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் மூலம் உயர்த்தி காட்டினார். தமிழ் தனித்து இயங்கக்கூடியது. ஆங்கில கலப்பில்லாமல் தமிழை பேசிவிட முடியும். ஆனால் மற்ற மொழியை அப்படி பேசிவிட முடியுமா என்றால் இல்லை. எந்த மொழி கலப்பில்லாமலும் தமிழை நாம் தனியாக பேசுகிற ஆற்றல் உள்ள மொழி தமிழ் மொழி. உயிரோடு, உயர்வோடு, உணர்வோடு உச்சபட்சத்தில் வாழ்கிற ஒரு அற்புதமான மொழி நம் தாய்மொழியாகிய தமிழ். நம் தாய்மொழியை காப்போம், தாய்மொழிக்கு உயர்வளிப்போம். தாய்மொழியே உன்னதம் என்று உரத்த தோள் தட்டி சொல்லுவோம். இந்த தரணிக்கெல்லாம் நாம் நம் தாய்மொழியின் பெருமையை கூறி மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.